பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த வேளையில கூட நம்ம தொடர்ந்து சொப்பனங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசி காலத்துல நடக்க இருக்கிறதான சொப்பனத்தை குறித்தும் பார்த்தோம். நம்மை குறித்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற சொப்பனத்தை குறித்தும் பார்த்தோம். இன்றைக்கும் கூட எச்சரிப்பின் சொப்பனம். இது எச்சரிப்பின் சொப்பனம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாகவோ அல்லது நமக்கு விரோதமாகவோ அல்லது நம்ம சபைக்கு விரோதமாகவோ சொந்த பந்தங்களுக்கு விரோதமாகவோ ஏதோ ஒரு தீமையோ ஆபத்தோ விபத்தோ மரணமோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நேராக ஏதாகிலும் கடந்து வருகிறது என்றால் முன்கூட்டியே நமக்கு எச்சரித்து ஒரு சொப்பனம் சொல்லுவார். ஒரு சொப்பனத்தின் மூலமாக நமக்கு காண்பிப்பார். எதற்காக அந்த சொப்பனம் காண்பிக்கப்படுகிறது என்றால், நம்ம எச்சரிக்கையாகி அதற்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போகாதபடிக்கு அதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு எச்சரிக்கை தான் இந்த சொப்பனம். இது என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒன்று வந்தது. என் குடும்பத்தில் ஒரு தீமை நேரிட காத்திருந்தது. ஊழியக்காரர்கள் மூலமாக சொப்பனத்தில் அது சொல்லப்பட்டு அவர்கள் என்னிடத்துல கேட்டு அதே வாரத்தில் எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் வெளிப்பட்டது. நான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், குடும்பத்தில் நடக்கிற மாதிரி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி வந்தார். தொடர்ந்து ஒரு வாரம் தான் ஜெபித்திருப்பேன். ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஜெபித்திருப்பேன். அவர்கள் சொன்னது போலவே அந்த தீமை வந்தது. ஆனால் பெரிதளவு போகாதபடிக்கு ஓரளவுக்கு தப்பு வித்து காக்கப்பட்டோம். இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. இது வேதத்தில் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளுக்காக லாபான் இடத்துல 7 வருஷம் மொத்தமாக 14 வருடம் அவர்களுக்காக வேலை செய்கிறான். அது மாத்திரமல்ல, திரும்பவும் ஒரு 6 வருடம் மொத்தமாக 20 வருடமாக அந்த குடும்பத்தில் இருந்து வேலை செய்த ஆடுகளை மேய்த்து பல நாட்கள் அவனுடைய தூங்காமல் ஆடுகளுக்காக பட்ட பாடுகள் கஷ்டங்கள். ஆனாலும் வெறுங்கையாய் போகிறான். 2 பரிவாரங்களோடு 12 கோத்திரங்களோடு திரும்பி வருகிறான். அவன் சும்மா வரவில்லை. ஆனாலும் அவனுடைய மாமனார் வீட்டிலிருந்து வரும்பொழுது அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க எல்லாருமே வந்து அங்கே அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து தனியாக வருகிறார்கள். வரும்பொழுது அந்த ராகேல் என்ன செய்கிறாள், தகப்பனுடைய வீட்டிலிருந்து விக்கிரக சிலைகளை திருடி கொண்டு வந்து விடுகிறாள். இது யாக்கோபோ மற்ற யாருக்குமே தெரியாது. ராகேலை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வராது. இதை கண்டுபிடித்த லாபான் என்ன செய்கிறான், அவங்களை துரைத்து கொண்டு பின்னாடியே வருகிறான். வந்து யாக்கோபு இடத்துல அவன் பேசுவதற்கு முன்னமே வந்து கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்னா, தேவனாகிய கர்த்தர் லாபானுக்கு சொப்பனத்துல தோன்றி அவரை எச்சரிக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். இந்த வசனத்தை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு எப்படி அவன் எப்படி வரானா, அவன் போனான், பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனான், சொல்லாமல் கொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் என் பிள்ளைகளை எல்லாரையும் என் குடும்பத்தை விட்டு கூட்டிகிட்டு போனது இல்லாமல், என்னை விட்டு பிரிந்து போனது இல்லாமல், எனக்கு சொந்தமான விக்கிரக சிலைகளையும் திருடி கொண்டு போய்விட்டார்களே என்ற கோபத்தில் அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கிளம்பி வரான். ஆனால் நடு வழியில கர்த்தர் என்ன பண்ணுறாராம், யாக்கோபின் இடத்தில் வருவதற்கு முன்னதாகவே எச்சரிக்கிறார். நீ நன்மையை அன்று தீமை ஒன்றும் யாக்கோபோட பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறார். நமக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, யார் மூலமாகவோ வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது என்றால் நம்ம தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்னென்று எனக்கு தெரியாது, அதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களை மீட்டுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் என்ன பண்ணணுமா, தேவ சமூகத்துக்கு வரணும். பாருங்க, யாக்கோபு யாரு, தேவனுடைய பிள்ளை. அவனுக்கு இப்படி ஒன்று வருது. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்பொழுது என்ன சொல்றாரு, யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து தரிசனத்தில் காணப்படுறாரு. அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து மிக பெரிய பிரச்சனைகள் வருது. அதாவது வந்து இந்த பிள்ளைகள் 2 வயது பிள்ளைகளை சங்கரிக்கும்படியாக ஒரு சம்பவம் வருகிறது. தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கும்படியான ஒரு பிரச்சனைகள் வருது. அப்பொழுது யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வருகிறது பாருங்க. சொப்பனத்தில் கர்த்தர் வந்து பேசுகிறாரு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன்.
அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இது ஒரு எச்சரிக்கை. நீங்க இருந்தேன்னா என்ன பண்ணுவான், உன்னோட பிள்ளைய கொலை செய்ய அவன் தேடிட்டு இருக்கிறான். அது முக்கியமா இந்த இயேசு கிறிஸ்துக்காக தான் அந்த ஊர்ல இருக்கிற மற்ற பிள்ளைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, 2 வயதுக்கு உட்பட்ட மொத்த குழந்தைகளையும் கொலை செய்யும்படியாக, எந்த குழந்தை என்று அவர்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது யாரு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று. அதனால எல்லா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளை தேடுகிறாங்க. அதுக்கு சொப்பனத்துல கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ எழுந்து எகிப்துக்கு ஓடிப்போ, நீ போய் அங்க கொஞ்ச நாள் இரு, நான் சொல்ற வரைக்கும் சொல்றாரு. திரும்பவும் என்ன பண்றாரு, ஒரு சொப்பனத்தை காமிச்சு திரும்பவும் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. அதே அதிகாரத்துல 20வது வசனம், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். தூதன் சொப்பனத்துல பேசுறான், நீ எழுந்து என்ன பண்ணு, நீ போ, இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. உன்னை யாரெல்லாம் உன் பிள்ளைங்களை கொலை செய்யும்படி தேடினாங்களோ அவங்க இப்போ உயிரோடவே இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ நீ போய் என்ன பண்ணலாம், நாங்கள் சமாதானமாக நிம்மதியாக இருக்கலாம், இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நீ எழுந்து புறப்பட்டு உன்னுடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ போய் அங்கே தங்கி இரு என்று சொல்லப்படுகிறது. முன்கூட்டி என்ன சொல்லப்படுகிறது, நீ எழுந்து எகிப்துக்கு ஓடிப்போ, பிள்ளையே கொலை செய்கிறவங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கை. 2வது, அவங்க போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, நீ என்ன பண்ணு, திரும்பி உன் தேசத்துக்கு போ. இப்படி உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு சொப்பனம் வருகிறதா, அதை நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று உங்களுக்கு ஜெபித்தும் விஷயங்கள் வெளிப்படவில்லை என்றால் ஊழியர் இடத்துல சொல்லி, அதற்காக ஊழியக்காரர்களும் ஜெபிப்பாங்க, சபையும் ஜெபிப்பாங்க, நீங்களும் ஜெபிக்கலாம். எல்லா விதமான தீமையிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, மரண கண்ணிகளுக்கு கூட தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக எச்சரிக்கை தருவார். நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். தேவ சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு இரத்த கோட்டை, பாதுகாப்பு வளையம். அங்கே உட்காரும் பொழுதே உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். அதுக்கு வருகிற எதிர்ப்பு சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். இதை பார்த்தீங்கல்ல, பிள்ளையை தேடினவர்கள் இறந்து போனார்கள், நீ எழுந்து போ, பிள்ளையை தேடுகிறார்கள் ஓடிப்போ. எல்லா எச்சரிக்கையும் கர்த்தர் தம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு இரவில சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துவார். அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படும் போது அதுல இருந்து தப்பி வைக்கப்படலாம். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு இது போல சொப்பனம் அர்த்தம் தெரியாமல் தவிக்கிறார்களோ, எச்சரித்து அந்த சொல்லப்பட்டதான வார்த்தைகள் விபத்துக்கு நேராக, ஆபத்துக்கு நேராக, தீமைக்கு நேராக இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாமல் கலங்கி நிற்கிறார்களோ, அவர்களுக்கு வெளிப்படுத்தி காமிங்க. தீமையிலிருந்து அவங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.